மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஏற்கனவே பல கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் மேலும் பல கட்சிகளும் அமைப்புகளும் தொடர்ந்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள வேட்பாளரை 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என்றும் சூளுரைத்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், பண்ணை பசுமை காய்கறி கடைகள் என ஏழை எளிய மக்களின் தேவைகளை அறிந்து பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை நாட்டிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவில் பல நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நவலூர் குட்டப்பட்டு என்னும் இடத்தில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 100 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் வகையில் தேசிய சட்டப்பள்ளியை அறிவித்த ஒரு வருடத்திற்குள்ளாகவே கட்டி முடித்து சாதனை படைத்துள்ளார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. இதேபோன்று உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திற்கு வருகை தரும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கு வசதியாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய யாத்ரீகர்கள் நிவாஸ் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு திறந்து வைத்துள்ளார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. இந்தியாவின் மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்கா மற்றும் ஸ்ரீரங்கம் தொகுதி முழுவதும் தேவையான இடங்களில் கழிப்பறைகள், மேம்படுத்தப்பட்ட சாலைகள், மணிகண்டம் ஒன்றியத்தில் சேதுராப்பட்டி என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீரங்கம் அரசு பொறியியல் கல்லூரி, ஸ்ரீரங்கம் பகுதி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பாலிடெக்னிக், மேலும் தமிழகத்தில் முதல் முறையாக மகளிருக்காக தோட்டக்கலை கல்லூரி, நவலூர் குட்டப்பட்டுவில் பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி ஆகியன மக்களின் முதல்வரால் கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களாகும். மணிகண்டம் பகுதி அந்தநல்லூர் ஒன்றியத்தில் அனைத்து குக்கிராமங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் சாலைகளை இணைக்கும் பாலங்கள் சிறப்பாக கட்டி முடித்து ஸ்ரீரங்கம் தொகுதிக்காக அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ளார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. மேலும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள் என சுமார் 1000 கோடி ரூபாய்க்கும் மேலான நலத்திட்டங்களை செயல்படுத்தி நாட்டிலேயே முதன்மை தொகுதியாக முன்னேற்றி காட்டியவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. இத்தகைய அளப்பரிய சாதனைகளை படைத்து வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக மக்கள் என்றென்றும் பேராதரவு அளித்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளர் திருமதி எஸ். வளர்மதிக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவு அளிப்பதாகவும் இத்தேர்தலில் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெறும் என்றும் தஞ்சையில் இன்று பேட்டியளித்த அக்கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் ஏற்கனவே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக எங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் முதல்வரின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் அஇஅதிமுக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் முழுவீச்சில் பணியாற்றுவார்கள் என அதன் தலைவர் திரு பூவை எம் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுகவிற்கு புரட்சி பாரதம் முழு ஆதரவை தெரிவிக்கின்றது. மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்துள்ள வேட்பாளர் திருமதி வளர்மதி அவர்களுக்கு புரட்சி பாரதம் தொண்டர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு நம்முடைய பலத்தை நிரூபிப்போம். ஸ்ரீரங்கம் தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளரை அமோக வெற்றி பெறச் செய்யும் வகையில் முழுவீச்சில் பாடுபடுவோம் என அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அறிவித்துள்ளது. எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வருகிறோம். இந்த இடைத்தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அவருடைய அனைத்து இந்திய அதிமுக வேட்பாளர் மரியாதைக்குரிய வளர்மதி அவர்களுக்கு முழுமூச்சாக வேலை செய்து அவரை மாபெரும் வெற்றி பெறச் செய்யும். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளரை 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என்று கழகத்திற்கு ஆதரவு அளித்துள்ள அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் உறுதிபட தெரிவித்துள்ளன.